கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு தை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி வர்றது கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே இருந்திருக்குமே தவிர நல்லதுன்றது நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நடந்திருக்காது. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கடகராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தை மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு, அதாவது 2 மாதங்களுக்கு இருக்கிறதுனால இந்த 2 மாத காலகட்டம் அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இந்த 2 மாதங்கள்ல இது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி போன்ற 5 பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த தை மாதத்திற்கு பிறகு 1 by 1 கிடைக்கிறதுனால இந்த 2026 உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. உங்களுக்கு இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது கடந்த காலத்தோடு உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இருந்தாலுமே கூட முடிஞ்சும் நாங்க இன்னும் அவ்வளவு கஷ்டம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணி கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது இனி இந்த 2026 முழுவதுமே
உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய போகிறான். அதுதான் இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்து லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்கள் கிடைக்காமல் இருந்த குரு பயிற்சி பலன்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்திற்கு பிறகு முழுமையாக கிடைக்க போகுது. அதன் மூலமாக உங்களுக்கு இந்த 2026ல பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது. அடுத்ததாக சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும் 12 ராசிகளுக்கும் இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராகுகதி பயிற்சி. ஐயையோ, ராகுகதி பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவாங்க. ஏன்னா ராகுகதி பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட் மட்டுமே மக்களிடையே அதிகமா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இதுல குறிப்பாக கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே இந்த கேது பகவான் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 இப்படி செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த தொந்தரவுகளை பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க. ஆனா இனி முழுவதும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலை, அதுவும் குடும்பத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, பிகாம் முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது, நாங்களும் அக்கம் பக்கத்துல கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன் சாமி, நானும் எவ்வளவுதான் ட்ரை பண்றது சாமி, நானும் 5 வருஷம் ட்ரை பண்றேன், 6 வருஷமா ட்ரை பண்றேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்காதோ அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2026ல நீங்க ஒரு அரசு வேலைக்கு போவது நிச்சயமாக உறுதி. நீங்க ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, அல்லது பேங்க் சைட் ட்ரை பண்ணாலும் சரி, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கேஸ்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகி கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமும் அது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றதே கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமை அடைஞ்சிருது. ஆனா கடகராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயத்து வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருப்பாங்க. திருமண வேலை வரைக்கும் போய் நிறைய திருமணங்கள் தடைபட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால கடகராசி ஆண்களுக்கு இது திருமண தடை அப்படின்றது அதிகப்படியாக ஏற்பட்டிருக்கும். இனி தை மாதத்திற்கு பிறகு விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. இந்த 2026 காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற ஆண்டாகவே பார்க்கப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ,
ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த 2வது திருமணத்த பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு 2026ல் முதல் 6 மாதங்களுக்குள் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். கடகராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொந்தக்காரர்களும், நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே கூட தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் வந்து தள்ளி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு